வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் பாய்லர் ஃபீட் வாட்டர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பாய்லரில் எடுக்கக்கூடிய வாட்டர் எந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இருக்கணும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வாட்டரோட அப்ளிகேஷன்ஸ் அதாவது யூசஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம வாட்டரை டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அதாவது வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்கு, வாஷ் பண்ண, பாத்திங், கார்டனிங், குக்கிங் இது மாதிரியான வீட்டு வேலைகளுக்கு நம்ம வாட்டரை யூஸ் பண்ணுறோம். அதை தவிர்த்து இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இண்டஸ்ட்ரி பர்பஸையே நம்ம ரெண்டு தான் பிரிக்கலாம். ஒன்று சிம்பிளாக மிக்சிங், ஏதாவது 2-3 சொல்யூஷன்ஸை மிக்ஸ் பண்ணுறதுக்கு, இண்டஸ்ட்ரியில் சில மெட்டீரியல் வாஷ் பண்ணுவாங்க, வாஷ் பண்ணுறதுக்கு, இது மாதிரி நார்மல் யூஸ் இண்டஸ்ட்ரியிலே நார்மல் யூஸ் ஆகும். இன்னொன்று பாய்லர் யூஸ் பண்ணக்கூடியது. பாய்லர் எதுக்காக அப்படின்னா ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம இந்த வீடியோவில் பாய்லரில் எடுக்கக்கூடிய வாட்ரு எந்த ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எது மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்லாம் பாய்லரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, தி இண்டஸ்ட்ரீஸ் தட் ப்ரொடியூஸ் மெட்டல்ஸ், உலோகங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது, இல்லை உலோகங்களை கையாளக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், வுட், அடுத்து கிளாத்ஸ், பேப்பர், கெமிக்கல்ஸ், கேசோலின், ஆயில்ஸ், ஃபுட் ப்ராசஸிங் அண்டு பவர் ஜெனரேஷன், இது மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் எல்லாம் பாய்லர் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? இப்போ நம்ம அந்த பாய்லரை பற்றி பார்ப்போம். அப்போ பாய்லரோட சிம்பிள் செட்டப் அவங்களுக்கு இங்கே ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன். வாட்டர் இன்லெட், வாட்டர் அவுட்லெட்டு, உள்ள வாட்டர் டியூப் எப்படி இருக்குது, இந்த கம்பஷன் சேம்பர் எப்படி இருக்குது அப்படின்றது இந்த டயக்ராம்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ பாய்லர்னால் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாய்லர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஜெனரேட்டிங் ஸ்டீம். ஒரு ஆவி, நீராவியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு பேர் தான் பாய்லர். அப்போ அந்த பாய்லரில் எடுக்கக்கூடிய வாட்டருக்கு பேர் பாய்லர் ஃபீட் வாட்டர். The water provided into the boiler for the production of steam is called boiler feed water. அப்போ அந்த வாட்டரை பாய்லரில் எடுக்கிறோம். அப்போ அந்த வாட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட் should be free from oil, dissolved gases and dissolved salts. இப்போ இது மாதிரியான இம்ப்யூரிட்டிஸ், இந்த ஆயில், டிசால்வ்டு கேஸஸ், டிசால்வ்டு சால்ட்ஸ், ஹார்ட்னஸ் இருக்கிறதுனால நமக்கு ஒரு 4 விதமான பிரச்சனைகளை உருவாக்குது. அது என்னென்ன அப்படின்னீங்கன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்கேல் அண்டு ஸ்லட்ஜ், ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரைமிங் அண்டு ஃபோமிங், அடுத்து பாய்லர் கரோஷன், அடுத்து 4வது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ்டிக் எம்பிரிட்டில்மெண்ட். இது எல்லாமே பாய்லர் ட்ரபிள்ஸ். அதாவது பாய்லரில் ஹார்டு வாட்டர், அதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருக்கக்கூடிய வாட்டரை நம்ம எடுக்கிறதுனால உருவாகக்கூடிய 4 விதமான பிரச்சனைகள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்போ வாட்டரில் எடுக்கக்கூடிய பாய்லரில் எடுக்கக்கூடிய வாட்டர் எந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இருக்கணும், அந்த ஸ்பெசிஃபிகேஷன் எந்த பிரச்சனையை ஏற்படுத்துது அப்படின்றதான் நம்ம இந்த ஸ்லைடில் பார்க்குறோம். அதாவது ஹார்ட்னஸ், 0 ஹார்ட்னஸ் இருக்கணும். பாய்லரில் எடுக்கக்கூடிய வாட்டர் 0 ஹார்ட்னஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்கேல் அண்டு ஸ்லெட்ஜ்ன்ற ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் ஏற்படாது. அப்போ ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, அதாவது ஹார்ட்னஸ் மீன்ஸ் ஹார்ட்னஸ் ப்ரொடியூசிங் சால்ட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளோரைட்ஸ் அண்டு சல்ஃபேட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்டு மெக்னீசியம், அடுத்து பைகார்போனேட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்டு மெக்னீசியம்ஸ், இது எல்லாமே ஹார்ட்னஸ் ப்ரொடியூசிங் சால்ட்ஸ். அப்போ இந்த ஹார்ட்னஸ் ப்ரொடியூசிங் சால்ட்ஸ் வாட்டரில் அதிகமாக இருக்கும்போது நமக்கு இந்த ஸ்கேல் அண்டு ஸ்லெட்ஜ்ன்ற ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் பாய்லரில் ஏற்படுது. ஸ்கேல்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய இட்லி பாத்திரம் இல்லாட்டி வெந்நி சட்டி பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு லேயர் மாதிரி ஒரு அட்ஹரண்ட் கோட்டிங் கிடச்சிருக்கும். அதை நம்ம ரப் பண்ணியும் எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இல்லையா? அந்த ப்ரெசிபிடேஷனுக்கு பேர் தான் ஸ்கேல். ஸ்லெட்ஜுன்றது நம்ம நார்மல் வாஷ்லேயே வெளியேறிடும், ரைட்டா? அதை நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருக்க மாட்டோம். அதே மாதிரி பாய்லரில் எடுக்கக்கூடிய வாட்டர் it should be free from dissolved gases, oxygen and carbon dioxide. இப்போ டிசால்வ்டு ஆக்சிஜன் அண்டு டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனால பாய்லரில் கரோஷனை ஏற்படுத்தும். கரோஷன்றது துருப்பிடிக்கிறது. துருப்பு எப்படி துருப்பிடிக்குது? அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனால் ஒரு மெட்டல் மெட்டல் ஆக்சைடாக மாறுறது தான் கரோஷன். அப்போ வாட்டரில் டிசால்வ்டு ஆக்சிஜன் இருக்கிறதுனால பாய்லரோட மெட்டல் மெட்டல் ஆக்சைட்ஸாக மாறும்.
அதனால பாய்லரில் வந்து கரோஷன் வந்து ஏற்படும். அதே மாதிரி பாய்லரில் எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து சஸ்பெண்டட் இம்பியூரிட்டிஸ் இல்லாமல் இருக்கணும். The suspended impurities present in the hard water is responsible for the priming and foaming problems. ஓகே, அதாவது ஃபோமிங்னா வேற ஒன்றும் இல்லை, உலை கொதிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உலை கொதிக்கும் போது மேலே வந்து நம்ம சின்ன சின்ன நுரையாக வந்து நிற்கும் இல்லைங்களா, அந்த ப்ராசஸ் வந்து ஃபோமிங். இதே மாதிரி தான் பாய்லரில் வந்து நடக்கும், இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ ப்ரைமிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அந்த ஃபோமிங் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வாட்ரு வந்து வெளியேறும், அதாவது வேப்பர் வந்து கண்டிப்பாக வெளியேறும். அந்த வேப்பரோடு சேர்ந்து சம் ஆஃப் த வாட்டர் ட்ராப்லெட்ஸும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து ப்ரைமிங். இது நீங்கள் வீட்டில் சமையல் பண்ணும்போது சோறு ஆக்கும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. கவனிக்கல அப்படின்னா திருப்பி கவனித்து பாருங்கள். அதே மாதிரி இட் சுட் பி ஃப்ரீ ஃப்ரம் டிசால்வ்டு சால்ட்ஸ் அண்டு அல்கலினிட்டி. கண்டிப்பான முறையில் டிசால்வ்டு சால்ட்ஸும் காரத்தன்மையும் இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னா இட் ரிசல்ட்ஸ் தி காஸ்டிக் எம்பிரிட்டில்மெண்ட். இது என்ன, அதை காஸ்டிக் எம்பிரிட்டில்மெண்ட்ன்றது வந்து வேற ஒன்றும் இல்லை, பாய்லர் கரோஷனுக்கு ஒரு முந்தின ஸ்டேஜ் மாதிரி. இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா காஸ்டிக் ஒரு காரத்தன்மை, அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு பேஸ் மெட்டீரியல்னால பாய்லரில் வந்து ஒரு பிளவை வந்து ஏற்படுத்துறது தான் இந்த காஸ்டிக் எம்பிரிட்டில்மெண்ட். ஓகே, இந்த 4 டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றியும் நம்ம தனித்தனி வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.